Hi friends, assalamu alaikum. Welcome to Nisha samayal. இன்னைக்கு பாத்தீங்களா பிரெட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கிளிப் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பாலை வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியா காய்ச்சிக்கலாம். ரொம்ப காய்ச்சல் தேவையில்லை. லைட்டா கொதி எடுத்துட்டியும் ஒரு பால் ஊற்றி ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். பால் வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களாக்கும் இப்போ ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டை வந்து சைடில் கட் பண்ணிக்கலாம். சைடில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் நம்ம எவ்வளோ ப்ரெட்டும் செய்கிறோமோ அது ஃபுல்லாக வந்து சைடை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கீழே தூக்கி போட வேணாங்க. இது வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சோமாக்கும் நமக்கு வந்து கட்லட் செய்யறதுக்கு ரொம்ப உதவும். பிரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம் வீட்லேயே. வச்சு நம்ம கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுக்க ப்ரெட்டை கட் பண்ணி பண்ணிங்கன்னா ப்ரெட்டெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து 4 ப்ரெட்டு வச்சுட்டு இதை 2ஆக முக்கோணமாக கட் பண்ணிக்கிறேன். முக்கோணமாக கட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ இது மேலேயே லைட்டாக வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கீழே நெய் விட்டுருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெட் மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட் மேலே வச்சு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீழே ரோஸ்ட் ஆகிருக்கும். நம்ம எடுத்து பரட்டி போட்டுக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெய்லேயே ரோஸ்ட் பண்ணமாக்கும் நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 பக்கம் பேட்டி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கே சைடில் வந்து பாதாம் முந்திரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கே ஆல்ரெடி வந்து பால் வந்து நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பால் எடுத்து வச்சிடலாம். காணட்டா ஊற்றிக்கலாம். இதுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை உரம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பாலை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே வைக்கலாம். அப்படியே ஊற்றிடலாம். அந்த பாலே அந்த ப்ரெட்டும் நல்லா ஊறணும். இப்போ வந்து நான் பாலை வந்து ஃபுல்லாக ஊற்றியாச்சு. நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்துருக்கும் பாலில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்காண்டி. இது கூட வந்து நான் வந்து 5 ரூபா மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் கூட மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இது செஞ்சோம்னா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் திக்னஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கட்டிலாம் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த ப்ரெட் மேலே ஊற்றிடலாம்.
ஊற்றியாச்சு. இது மேலே வந்து நம்ம பாதாம் முந்திரி கட் பண்ணி பார்த்தீங்களா, பாதாம் முந்திரி அப்படியே சேர்த்துடலாம். பாதாம் முந்திரி நல்லா மேலே சேர்த்துக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் வந்து ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். அப்படியே இந்த பாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ப்ரெட் வந்து அப்படியே கட் பண்ணி சாப்பிட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.